நெஞ்சில் குடியிருக்கும். ஈரோட்ல இன்னைக்கு பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காரு தாவேக தலைவர் விஜய். கரூர் சம்பவத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் அவர் பொது வெளியில கலந்து கொள்ளும் முதல் கூட்டமும் இதுதான். குறிப்பா இன்னைக்கு விஜய் பேசின பேச்சுக்கு பின்னாடி சில முக்கியமான கவனிக்க வேண்டிய வியூகங்கள் ஒளிஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். திருச்சியில தொடங்கி கரூர் வரைக்கும் விஜய் அந்த பஸ்ல தான் ஏறி பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. ஆனா எங்கேயுமே அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்களை அந்த பஸ்ல ஏத்துனதே இல்லை. ஆனா ஈரோட்ல முதல் முறையா ஈரோடு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் 3 பேரையும் அந்த பஸ்ல ஏத்தி அறிமுகப்படுத்தி பேச வச்சாரு. குறிப்பா மாவட்ட செயலாளர்களை விஜய் அங்கீகரிப்பதில்லை அப்படின்ற விமர்சனங்கள் கரூர் சம்பவத்துக்கு பிறகு அதிகமா எழுந்துச்சு. அதே மாதிரி செங்கோட்டையனின் வருகைக்கு பிறகு ஈரோட்ல மற்ற மாவட்ட செயலாளர்களின் முக்கியத்துவம் குறையுது அப்படின்ற பேச்சும் அடிபட்டுச்சு. இதை தொடர்ந்துதான் ஈரோடு மாவட்ட செயலாளர்களை அந்த பஸ்ல ஏத்தி அந்த விமர்சனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைச்சிருக்காரு விஜய். அதிமுகவில இருந்து நீக்கப்பட்ட கோபத்துல தான் எடப்பாடி பழனிசாமி மீதான கடுப்புல தான் செங்கோட்டையன் பனையூர் பக்கமாவே போனார்னு சொல்ற நிலையில விஜயும் கூடுதல் கவனம் கொடுத்து கட்சிக்குள்ள வரவேற்றிருந்தார். செங்கோட்டையன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்துல அவரின் விருப்பத்துக்காகவாவது விஜய் அதிமுகவை சீண்டுவார்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா செங்கோட்டையன் வருகைக்கு பிறகு புதுசா அதிமுக அட்டாக்க கையில எடுத்தா தாவேகாவையே செங்கோட்டையன் தான் வழி நடத்துறார் அப்படின்ற பேச்சு எழுமோ என்ற தயக்கமும் தாவேகா தரப்புல இருக்குன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல இருந்தே தாவேகா விசஸ் திமுக, ஸ்டாலின் விசஸ் விஜய் அப்படின்ற கருத்தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில தான் விஜயினுடைய கூட்டங்கள் திட்டமிடப்பட்டு வராங்க. வேற ஏதாவது கட்சி விமர்சனம் பண்ணா பதிலுக்கு அந்த கட்சியினர் விமர்சிப்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். அப்படி சொன்னா திமுக விசஸ் தாவேகா அப்படின்ற களத்தை செட் பண்ண முடியாதுன்னு தாவேகா தலைமை நினைக்குதான். எம்ஜிஆரையும் ஜெயலலிதா குறிப்பிட்டு அவங்க சொன்ன மாதிரியே திமுகவை தீய சக்தின்னு சொல்லி அட்டாக்க இன்னைக்கு தீவிரப்படுத்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி. கிளைமாக்ஸ்ல எம்ஜிஆரால அடையாளம் காட்டப்பட்ட செங்கோட்டையின் கையில செங்கோலை வாங்கிட்டு ஈரோடு பயணத்தை விஜய் முடிச்சிருக்காரு. விஜயினுடைய பேச்சு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.